2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாரான நிலையில் அந்த தேர்தலையே புறக்கணித்து போட்டியிலிருந்து ஒதுங்கி நின்றது வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். சட்டமன்ற தேர்தலை மதிமுக புறக்கணித்ததற்கு அதிமுகவுடனான கசப்பான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை காரணமானது. 2006 தேர்தலில் 35 தொகுதிகளை பெற்று அதிமுக கூட்டணியில் இருந்த மதிமுக 2011 தேர்தலில் தாங்கள் அவமரியாதை செய்யப்படுவதாக கருதியது. 2011 தேர்தலின் போது தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்கு வந்ததால் மதிமுகவிற்கு ஒதுக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க அதிமுக தலைமை முடிவெடுத்ததே அதற்கு காரணம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது மதிமுக முதலில் 35 தொகுதிகள் கேட்டு படிப்படியாக குறைந்து இறுதி முடிவாக 21 தொகுதிகள் தருவதாக இருந்தால் மட்டுமே உடன்பாடு என்று வைகோ உறுதியாக நின்றார். ஆனால் அதிமுக தலைமை அதிகபட்சமாக 8 அல்லது 9 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்று கராராக கூறியது. அதிமுகவின் இந்த கரார் போக்கால் 8 இடங்களுக்காக எங்கள் சுயமரியாதையை இழக்க முடியாது என்று வைகோ திட்டவட்டமாக அறிவித்தார். அதிமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம், கே.ஏ. செங்கோட்டையன், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் வைகோவை சந்தித்து சமரசம் பேச முயன்றபோதும் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை. ஒரு கட்டத்தில் மற்ற கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள 160 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தார் ஜெயலலிதா. இதன் மூலம் மதிமுகவை உதாசீனப்படுத்தி கூட்டணியை விட்டு வெளியேற்றியதாக அக்கட்சி தலைமை உணர்ந்தது. அதிமுகவின் போக்கு தங்கள் கட்சியின் சுயமரியாதைக்கு இழுக்கு என கருதி மதிமுகவின் உயர்நிலை குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவது என்றும் 2011 சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணிப்பது என்றும் தடாலடியாக அறிவித்தார் வைகோ. சுயமரியாதையை இழந்து பதவியை பெற வேண்டிய தேவை மதிமுகவுக்கு இல்லை என்றும் தீர்மானத்தில் அவர் விளக்கினார். இந்த முடிவுக்கு பிறகு ஜெயலலிதா 12 தொகுதிகள் ஒதுக்கித் தர தயாராக இருந்தேன் என்று குறிப்பிட்டு வைகோவுக்கு உருக்கமான கடிதம் எழுதினார். ஆனால் மக்கள் மத்தியில் எழுந்த விமர்சனத்தின் காரணமாகவே ஜெயலலிதா கடிதம் எழுதியதாக கூறி அதை வைகோ நிராகரித்தார். இந்த நிலையில்தான் 14 ஆண்டுகள் கழித்து அந்த கசப்பான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ள வைகோ இதற்கு பின்னணியில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக குற்றம் சாட்ட ஜெயலலிதா கூறியதை மட்டுமே தான் பேசியதாக ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளித்துள்ளார்.